கேக்குறேன். திரை இசை பாட்டு நல்லாதான் சொன்னீங்கல்ல சார். திரை இசை பாட்டை விடுங்க. யூடியூப்ல வந்தா இப்ப ட்ரெண்டான ஒரு சாங் நான் பாடுறேன். அந்த பாட்டோட பொருள் நீங்க சொல்ல வேணாம். மஞ்சுநாதன் சார், ரவினா நீங்க பொருள்லாம் சொல்ல வேணாம். நான் பாடுற பாட்டை நீங்க வாங்கி பாடினாலே போதும். எங்க அப்பா வீட்டுல போட்ட 4 பவுன் வளையல குடுக்குறேன் சார். அப்படியா? எஸ். நான் பாடுறேம்மா. பாடுறீங்களா? பாடுறேன். ஓகே அண்ணா ரெடினே. அன்னத்தை பாத்தையா அப்பத்தி கேக்கேனா பாத்தையா அப்பத்தி கேக்கேக்கு பாத்தி தோ அப்ப தூ 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 பாத்தியே. பாட்டு. இந்த பாட்டோடைய சிலபஸ் என்ன தெரியுமா? எப்படி பாடணும் தெரியுமா? எங்களுடைய பாட்டெல்லாம் மேலோட்டமா பாடுற விஷயமே கிடையாது. சப்ஜெக்டோட பாடணும். இப்படி ஃபர்ஸ்ட் மைக்க பிடிக்கணும். ஒரு கையை இப்படி வைக்கணும். 3 பேர் வச்சுக்க. அங்கிட்டு கிட்டினி ஆட்டணும், கையை ஆட்டக்கூடாது. கிட்டினி ஆட்டணும். கிட்டினி உள்ள இல்லடா கிடக்கு. எஸ். அவங்க கிட்டினி ஆட்டுங்க. ஒண்ணு செய்யுடையாடா. அவன் டவுட்டு லெப்ட் கிட்டினி ஆட்டணுமா ரைட்டு கிட்டினி ஆட்டணுமான்னு எனக்குமே ரைட் தான் தம்பி. எனக்கு கொஞ்சம் வேலையா இருக்கு. என் கிட்டினிய நீ ஆட்டு, உன் கிட்டினிய நான் ஆட்டி. நீ வேணா இங்கிட்டு வாடா. இந்த பாட்டு பாடுறதுக்கு கிட்டினி ஆட்டணுமாடா. ஓகே. கை கை மைக்க பிடிங்க. சப்ஜெக்ட்லயே இருக்கணும். என் விதிய பாத்தியலா? இந்த காசு வாங்குறதுக்காக நான் என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த தலைப்பை வச்ச புண்ணியம் யாரியா? எங்க அவரு தலைப்பை வச்சுட்டு அவரு போயிட்டாரு. இங்க நான் கிட்டினி போய் கிடக்குறேன். ஓகே. இந்த பாட்டை பாடினீங்கன்னா பழுதான கிட்டணிகள் அனைத்தும் சரி செய்யப்படும். கிட்டினிங்க சட்டினி ஆயிரும் போல இருக்க. ஓகே ரெடிங்க. லைட் ஐக்க வச்சிருங்க. ஓகேண்ணே ரெடி. கை கையே மஞ்சு இப்படி இல்ல மஞ்சு இப்படி மஞ்சு இப்படி சொல்ற கேள்றா. குட்டி அந்த நீ தானே கேளு விதிய பாரு. ஓகே. அன்னத்தை பாத்தையா தையா திகே கேனா பாத்தையா அம்மத்தி கே கேக்கு சாராபுரம் போறேனா சேவையாடா எனக்கு. என் விதி. இந்த பாட்டு நல்ல பாட்டு. நாளைக்கு பேசிக்கிடுவாங்க.